கமருதீன் ட்ரெஸ் மாத்தும்போது, அதுக்கப்புறம் பாத்ரூம் போகும்போதுன்னு சொல்லிட்டு 2 தடவ போகும்போது, இவருக்கு அந்த கத்தி குத்து வாங்கிட்டாரு. ஸோ, இப்போதைக்குன்னு பார்த்தீங்களா, அவரு கேப்டன் டீஸ் டாஸ்க்லேருந்து வெளிய வந்தாச்சு. இது அவருக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா, அவர் எஃபோர்ட் போட்டு இந்த கேம கண்டிப்பா விளையாடி ஜெயிச்சிருக்காராம். அப்படி இருக்கும்போது, எதுக்காக நான் இந்த கேம விட்டுட்டு போகணும்? இந்த ரம்யா இருக்கா பாரு, அவ ஒரு சரியான ஃபேக்கு. ஒரு டர்ட்டி கேம் விளையாடுறான்னு சொல்லிட்டு, கன்னா பின்னான்னு எல்லாருமே திட்டிட்டு இருக்காரு. ஒரு டீசென்சி வேணாம் பேசுறதுக்கு. எது இருந்தாலும் பேசிடுவாங்களா இவங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆதிரிக்கும் இவருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அப்ப ஆதிர பார்த்து கேட்குறாரு, "நீ என்ன யாருக்கு மரியாதை குடுத்துருக்க? விஜய் சேதுபதிக்கு மரியாதை குடுத்துருக்கியா? உன்ன தான் எல்லாருமே கழுவி கழுவி ஊத்தினாங்க." இவருக்கு வர ஆத்திரத்துல ஆத்திரைய போட்டு அடிக்கிற அளவுக்கு தான் பேசினாரு. ஏன்னா, கமருதீன் கோவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவரு சுபிக்ஷா கிட்டயும் போய் பேசுறாரு. "சுபிக்ஷா நீயே சொல்லு. இவன் பண்றதெல்லாம் கரெக்ட்டா? ரம்யா என்னவோ என்ன அண்ணன், தங்கச்சிலாம் பேசிட்டு இருக்கா. இவ வந்துட்டு ரொம்பவே ஃபேக்கான கேம் விளையாடுறா. நீ வந்து யாரையுமே நம்பிடாத சரியா? இவங்கலாம் வந்து அண்ணன், தங்கச்சி சொல்லிட்டு கப்பையா மாத்தி குடுக்க போறாங்க." சுபிக்ஷா சொல்லிட்டாங்க, "இத வந்து நான் குத்தல சரியா? ரம்யா மேல உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நீங்க ரம்யா கிட்ட போய் கேளுங்க." அதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா, "இல்ல இந்த வீட்ல எல்லாருமே தப்பானவங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு." ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் எப்பத்துலேருந்து ஆகவே ஆகல. ஏன்னா கமருதீன் பத்தி ஆதிரை டைரக்டாவே எல்லார்கிட்டயும் கேமரா முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் கேரக்டர் சரியில்ல. அவருக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமா ஃபோன் பண்ணி நெறைய தடவ இவங்களையும் திட்டியிருக்காராம். இவர் பாதி சொல்றது உண்மை, பாதி சொல்றது பொய்யு. ஏன்னா, இவர் அப்படிதான் நடிச்சிட்டுருக்காராம் இந்த வீட்ல. அதுக்கப்புறம் கமருதீன் கோபம் அடங்குமா? சும்மாவே அவருக்கு கோபம் ஜாஸ்தியா வரும். அதுக்கப்புறம் வினோத் இவங்கள வெளிய கூட்டிட்டு போயாச்சு. வினோத் வெளிய கூட்டிட்டு போய் என்ன சொன்னார்னா, "இங்க பாரு வீக்கெண்ட் வருது. இவங்கலாம் சேர்த்து உன் வாய புடுங்கணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கோவத்த விட்டு ஏதாவது பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுவே இவங்களுக்கு ஷாக்காயிடும்." அதுக்கப்புறம் இவருக்கு அந்த கோவமே அடக்க முடியல. அடிக்கிற மாதிரி எதையோ குத்திக்கிட்டே இருந்தாரு. இப்போதைக்கு டைல பார்த்தீங்கன்னா, கனி, அதுக்கப்புறம் சபரி இருக்காங்க. ஸோ, இவங்கள பொறுத்த வரைக்கும் யார் குத்து வாங்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா, விடிய விடிய இப்படி தான் உட்காந்துட்டு இருக்க போறாங்கலாம். பார்வதி பொறுத்த வரைக்கும் சபரி தோத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சபரி பொறுத்த வரைக்கும் 2 கையிலயும் 2 கத்தி வச்சிருக்காரு. இந்த கத்தியில எப்படியாவது சபரிய குத்திடணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாரு. இது எப்படியோ சபரியும் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவுமே அவர் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. இவர் நெனச்சிட்டு இருக்காரு, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு. நான் அத பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ, கன்னி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்காக அவங்க நிக்கிறாங்களாம். ஏன்னா, இல்லன்னா அது அவங்களுக்கு வந்து பண்ற துரோகமா. எனக்கு நான் வின் பண்ணணும் இருக்கு. ஒரு வேளை சபரி வின் பண்ணாலும் ஓகே. அதுக்காக நான் வந்து விட்டு குடுக்குற மாதிரி இல்ல. சபரியும் என்ன சொல்றாருன்னா, எனக்காகவும் அதேதான். ஏன்னா நேத்து கேம்ல நான் தோத்துட்டேன். அதனால இந்த கேம நான் ஜெயிக்கணும். இவர் தூங்காம இருந்தாலும் கனினால தூங்காம இருக்க முடியாதாம். அவங்களோட வீக் பாயிண்ட்டே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சுன்னா நானும் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இவங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு ஒரு கூட்டம் சரி 2 பேர்ல யாராவது ஜெயிச்சா என்னன்னு சொல்லிட்டு தான் விடிய விடிய போக போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சபரிய யாராவது குத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வீட்டுக்குள்ளே நிறைய ஆப்போசிட் டீமும் இருக்கு, உள்ளுக்குள்ளேயும் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் யார் கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு தமிழ் 9 அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.